ஹாய் காய்ஸ். படத்தோட ஸ்டார்டிங்ல அக்கா தம்பி பேசிட்டு இருக்கிற கான்வர்சேஷனா காமிக்கிறாங்க. தம்பி அக்கா கால் பண்ணி நீ சேஃபான்னு சொல்ல, நான் சேஃப் தான், எப்ப ஆனா போலீஸ் நம்மளை தேடுவாங்க, நீ நம்ம தங்குறதுக்கான இடத்த பாத்துட்டியான்னு சொல்ல, நான் அதை பாத்துட்டேன்க்கா, நம்ம 2 வாரம் அங்க போய் தங்கணும்னா போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டோம், பண பேக் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு, நான் சொல்ற இடத்துக்கு நீ நாளைக்கு காலைல வா, நம்ம மத்த பிளான் பண்ணலாம்னும் போது அவங்க அக்கா, இல்லடா என்னோட பொண்ணு 2 வாரம் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதுக்கடுத்து நமக்கு பிரச்சனையே இருக்காதுல்ல, நான் வேற உனக்கு நிறைய கடன் பட்டிருக்கேன், அதெல்லாம் நான் சரி பண்ணுவேன்க்கா இந்த வாட்டி அப்படின்னு சொல்ல, இப்போ காலையில அக்கா தம்பியை பார்க்க ஷாப்புக்கு போறாங்க. இப்ப தம்பியும் சாப்பிட்டுட்டே இருக்க, அக்கா நமக்கு எனர்ஜி தேவை, நீ சாப்பிட்ட உடனே இந்த இடத்த விட்டு போயிடலாம், அந்த வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, இப்ப அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும் போது அக்காவும் எவ்வளவு பணம்னா நம்ம கிட்ட கிடைச்சது 7ன்னு சொல்லுவாங்க. 7ஆ? நான் கூட 5ன்னு நினைச்சேன். 7னா அது பெரிய அமௌண்ட் ஆச்சேடா, அதை வச்சு என் கடன் எல்லாத்தையும் நான் அடைச்சிருவேன், மிச்ச பணத்துல எனக்கு தேவையானதை நான் பண்ணுவேன்னும் போது, ஆமாங்கக்கா நம்ம 2 பேரும் போனனால ஆளுக்கு ஒரு பேக் எடுத்துட்டு வர ஈஸியா இருந்துச்சு. அக்கோட கையில பிரேஸ்லெட் இருக்கும். யாரு பண்ணதுன்னு கேட்க, என் பொண்ணுதான், 10 வயசாக்கா அவளுக்கு 6 வயசுடா, உனக்கு தெரியாதா, 6 வயசு பொண்ணு இதெல்லாம் பண்றாளா, யாரு காதுல பூ சுத்துற, அவங்க டீச்சர் பண்ணி கொடுத்தாங்கன்னு கேட்க, அவ உன்ன மாதிரியா, உனக்கு 6 வயசு இருக்கும் போது மென்னு சாப்பிடவே தெரியாது, என் பொண்ணு அப்படி இல்ல, அவ பிரில்லியன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, இப்போ போலீஸோட கார் சத்தம் கேக்குது. வேகமா இருந்து போகணும்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த வீடு சேஃப் தானா, அங்க போன எந்த ஒரு பிரச்சனையும் வராது தானே, ஏன்னா நீ சொன்ன அந்த லொகேஷன் கிட்டதான் போலீஸோட ஆபீஸும் இருக்கு, அவங்க எப்ப வேணா நம்மள கண்டுபிடிக்கலாம் போது கவலைப்படாத, அந்த பொண்ணை நான் பார்க்கும் போது அவளுக்கு பணம் தேவை இருக்குன்னு சொல்லி எனக்கு அந்த வீட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணா, அங்க போனா சேஃபா இருக்கலாம் போது ஏதோ நீ சொல்ற, ஆனா என்னால நம்ப முடியல, அங்க போய் பார்க்கலாம்னு சொல்லி இவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நிறைய பேரு தங்குன மாதிரி சில பொருட்கள் இருக்கும். அக்காவும் தம்பிகிட்ட இந்த ஏரியாவுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னேன், இங்க சில ஆட்கள் இருக்காங்க போல, இவங்களால நம்ம மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதக்கா நம்ம இதை பாத்துக்கலாம்னு சொல்லி இப்ப கன் எடுத்துட்டு அந்த நபர்களை தேடி போறாங்க. போய் பார்த்தா முன்னாடி சோளம்லாம் இருக்கும், அதெல்லாம் கிராஸ் பண்ணி போய் பார்த்தா அந்த வீட்டு பக்கத்துல டென்ட் போட்டு பசங்க கார்ல அங்க நின்னு குடிச்சிட்டு இருப்பாங்க. மரியாதையா வீட்டை விட்டு விலகி போங்கடா அப்படின்னு சொல்லி கண்ணை காமிக்க, தம்பி பின்னாடி இருந்து ஷூட் பண்ண, அதை பார்த்த பசங்க பயந்து அங்க இருந்து போயிடுறாங்க. நீ சொன்னது இந்த வீடாடான்னு கேட்க, ஆமா இங்கதான் நம்ம 2 வாரம் தங்க போறோம், போலீஸ் கிட்ட மாட்டாம அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும் போது அந்த வீடு ரொம்ப குப்பையா இருக்கும், வீட்டுக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப தம்பியும் மேல இருக்கிற எல்லா டோரையும் ஓபன் பண்ணா ஒரு டோர் மட்டும் ஓப்பனே ஆகாது. அக்கா இதுதான் அந்த டோர் அப்படின்னு சொல்லி வேகமா கீழே இறங்குறான். அதே நேரம் அந்த வீட்டுக்கிட்ட போலீஸ் வண்டி வர சத்தம் கேக்குது. அக்காவும் சீக்கிரம் ஏதாவது பண்ணடான்னு சொல்ல, இப்ப அங்க கிளாக்ல 1930 நம்பரை மாத்தி வைக்கான்னு சொல்ல அவங்க அக்காவும் பண்றாங்க. இப்ப அந்த மூடப்பட்ட கதவு ஓபன் பண்ணா அது ஓபன் ஆகுது. போலீஸோட வண்டி சத்தம் ரொம்ப கிட்ட கேக்குது. இவங்க 2 பேரும் உள்ள போய் கதவை லாக் பண்ண அந்த இடமே இருட்டா இருக்கு. அவங்களுக்கு முன்னாடி ஒரு டெலிபோன் இருக்கு. அதுல தம்பிகிட்ட இருக்கிற நோட்ல இருக்கிற வார்த்தைகளை அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி சொல்லுக்கான்னு சொல்ல, அவங்க அக்கா சொல்றாங்க இப்போ ஒரு சத்தம் கேக்குது. முன்னாடி நடந்து போய் கதவு திறந்து பார்த்தா அதே வீட்டுக்கு அவங்க 1930 பீரியட்ல போயிருப்பாங்க. இது ஒரு டைம் டிராவல் வீடு. இத மூலியமா அவங்க போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க இங்க வந்திருப்பாங்க. இப்ப அந்த இடம் வித்தியாசமா இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு செக் பண்றாங்க, யாருமே இல்ல. ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணா அதுல உணவு இருக்கு. எப்பெல்லாம் அந்த உணவு காலி ஆகுதோ திரும்ப க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதனால அவங்க அக்காவும் தம்பியும் சந்தோஷப்படுறாங்க. தம்பியும் இன்னும் 2 வாரம் தான்க்கா, அந்த 2 வாரம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம பிரசன்ட்டுக்கு போய் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நாள் அவங்க சாப்பிட்டு குடிச்சிட்டு நாட்களை கழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கும், ஆனா அதோட டோர் லாக்லயே இருக்கும். அப்படியே அங்க சுத்தி பாக்குறாங்க, வேற எந்த ஒரு மனுஷங்களும் வண்டியும் அங்க இல்ல, இவங்க 2 பேரை தவிர. அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. இப்ப ஒரு நாள் அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் வித்த எவ்வளவு விலைன்னு சொல்லி தம்பியும் அக்காவும் பேசிட்டே இருக்க, அவங்க அக்காவும் நீ எதுக்கு எனக்கு கடன் பட்டிருக்கேன்னு சொன்ன, எதனால நீ அப்படி சொன்ன, நம்ம ஆமா நீ ஒரு பிரச்சனை இருக்கும் போது அன்னைக்கு நான் உன்னை விட்டுட்டு போனது தப்பு, அதை சரி பண்ணணும் தான் இப்ப உனக்கு இந்த சப்போர்ட் பண்றேன் போது நீ எனக்கு இதை பண்ணணும்னு அவசியம் இல்ல, நான் வாங்கின கடனை நானே அடிச்சுப்பேன், நான் தப்பான எடுத்த முடிவாலதான் அந்த விஷயம் எனக்கு நடந்தது, நான் இப்ப கூட நான் ஏன் உயிரோட இருக்கேன், எனக்கு ஏன் குழந்தை பிறந்தது, இந்த விஷயங்கள்லாம் இல்லைன்னா பிரச்சனையே இருந்திருக்காதுன்னு தோணும் அப்படின்னு சொல்ல, உங்க தம்பியும் அக்கா என்னால எவ்வளவு முடியுதோ உன் லைஃப் நான் பெட்டரா மாத்துவேன்க்கா, நீ என்ன நம்பு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்ல, உனக்கு சின்ன வயசு ஞாபகம் இருக்கா, நீ அப்பா கூட இருந்த, நான் அம்மா கூட இருந்தேன், நம்ம ஃபேமிலி மட்டும் நார்மலா இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், அம்மா பிளே பண்ற பியானோ மியூசிக் ஞாபகம் இருக்கா, அது இன்னும் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த நாட்கள் ரொம்ப அழகானதுல அப்படின்னு சொல்லி இப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கு. அக்காக்கு இப்ப டக்குன்னு உங்க பொண்ணோட ஞாபகம் வந்தது. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ வேகமா நான் என் பொண்ணு கிட்ட போகணும், நான் அவளை தனியா விட்டுட்டு வந்தது நினைச்சு எனக்கு கஷ்டமா இருக்கு, அவளை நான் பார்க்கணும்,
அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. கரெக்டா 2 வாரம் முடிஞ்ச பிறகு இவங்க அந்த கதவு வழியா தப்பிச்சு போகணும். அவங்க அக்கா அந்த கதவை திறக்க போக ஒரு விஷயத்த பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷாட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தம்பி கீழே பேஸ்மெண்டோட கதவை ஓப்பன் ஆகிறத பார்த்து வேகமா அக்காட்ட வந்து நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரம் போகணும்கான்னு சொல்ல அவங்க அக்கா அந்த கதவுல பாக்குறாங்க. அந்த கதவுல கீழே போங்க அப்படின்னு சொல்லி வார்த்தை எழுதியிருக்கோம். கதவை உடைக்க ட்ரை பண்றாங்க. சாவி கூட்டுறான்னு கேட்க இதுக்கு சாவி இல்லக்கா, நம்ம வா கீழே போய் பார்க்கலாம் போது என்னால வர முடியாதுன்னு சொல்லி கதவை உடைக்க பார்ப்பாங்க. கதவு உடைச்சனா நம்மளால தப்பிக்கவே முடியாது, கீழே என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி அந்த ஓப்பனா இருக்கிற கதவுல டார்ச் லைட்டை அடிச்சுட்டு போய் பார்த்தா எரிஞ்சு போனோட உடலும் அது கையில வாட்சும் இருக்கும். அந்த உடலுக்கு பக்கத்துல ஒரு கட்டை இருக்கும். அது மேல சில வார்த்தைகள் எழுதி இருக்கும். உங்களோட வலது பக்கமும் இடது பக்கமும் நாங்க இருப்போம். நாங்க சொல்றத நீங்க கேட்டீங்கன்னா உங்களால இந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ண முடியும். இதை பார்த்து அவங்க அக்கா கோவப்பட்டுட்டு இவங்க ஏதோ நம்மள பண்ணோம்னு நினைக்கிறாங்கடா, இங்க இருந்து நான் தப்பிக்க போறேன்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு ரொம்ப தூரமா ஓடிக்கிட்டே போக இப்ப அவங்க வாயில ரத்தம் வந்து எடுத்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. தம்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. அவனும் அந்த எரிஞ்சு போன உடல்ல கையில வாட்ச் இருந்துச்சுல, எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு தான் இந்த வீட்டை எனக்கு அறிமுகப்படுத்தின பொண்ணு. அவ கையில அந்த வாட்ச் அன்னைக்கு இருந்ததை நான் பார்த்தேன். எனக்கு என்னவோ இந்த வீடு அந்த பொண்ணோட சொந்த வீடு கிடையாது. அவர் நம்மள இந்த வீட்டுக்கு வர வச்சுட்டா. நம்மளை வச்சு இந்த வீட்டோட ஓனர் ஏதோ ஒண்ணு செய்ய நினைக்கிறாங்கக்கா. நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அது தெரியும். நம்ம தப்பா பண்ணோம்னா கண்டிப்பா நம்மள ஏதாவது பண்றவாங்க. நம்ம எனக்கு யாரை பத்தி கவலை இல்லை, இந்த இடத்த விட்டு நான் போகணும். இப்ப அக்கா தம்பி போய் அவங்க கேட்ட அந்த கேள்விக்கு முடியாதுன்ற பதில சொல்லுவாங்க. அப்படி அந்த இடத்துல ஆணியால அடிக்க இரும்பு பாக்ஸ் ஒண்ணு இருக்கும். அது லாக்ல இருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள மைக் ஒண்ணு சங்கிலியோட இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற வார்த்தையில நீங்க அந்த மைக் எடுத்து பேசிங்க. இப்ப தம்பியும் அந்த மைக் எடுத்து யார நீங்க அப்படின்னு கேட்டுட்டு திரும்ப அந்த மைக்க உள்ள போட்டு க்ளோஸ் பண்றாங்க. இப்போ அந்த ரெக்கார்டை கேளுங்கன்ற வார்த்தை எழுதியிருக்கும். அந்த ரெக்கார்டை பிளே பண்ண இப்ப அதை ஆன் பண்ண உடனே நீங்க ஏன் அங்க போனீங்க, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல, உனக்கு எப்படி நாங்க இங்க வரோம்னு தெரிஞ்சது, நாங்க யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணலையே, யாருமே இதுக்கு என்கிட்ட பேசுறேன்னும் போது எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்க நானும் என் அக்காவும் தான் இருக்கும். நீங்க எதுக்கு உள்ள போனீங்க, என்ன பண்ணீங்கன்னு கேட்க இல்ல தெரியாம உள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல இப்ப அக்கா வேகமா புடிங்க, உனக்கு என்னடா பணத்தோட பாதி ஷேர் வேணுமா, நான் தரேன். இப்ப அக்கா பேச உடனே டக்குன்னு அந்த ஆடியோ கட் ஆகுது. அக்கா என்னாச்சு, நீ ஏன் இழுத்த உடைச்சிட்டியா போது என்னடா சொல்ற, அக்கா இந்த ஆடியோ எங்க இருந்து கேக்குதுன்னு தெரியுதா, நம்மளோட பாஸ்ட் இல்லைன்னா ஃபியூச்சர்ல இருந்து நம்ம கிட்ட பேசுறாங்க. நம்ம மிடில்ல இருக்கோம். அவங்க சொல்றத நம்மளால இந்த ஆடியோ மூலியமா தான் கேட்க முடியும். அதுக்கு ரூல்ஸ் நம்ம பேசிட்டு உள்ளே வச்சுட்டு திரும்ப எடுத்து பேசணும், அப்பதான் கேட்கும் அப்படின்னு சொல்ல எனக்கு பணம் முக்கியம் இல்ல, இங்க ஒரு சம்பவம் நடக்க போகுது. அந்த சம்பவத்தை நான் தடுக்கணும்னு முயற்சி பண்றேன் போது என்ன சம்பவம், இந்த வீட்டுல ஒரு ரத்தம் படப்போகுது. அந்த ரத்தம் படாம இருக்க நான் உங்களுக்கு சில விஷயத்த சொல்றேன் போது அந்த கதவை ஏன் ஓப்பன் ஆகல, எதுக்கு எங்களை வெளியே விடல அப்படின்னு கேட்க முன்பெண் தெரியாத ஒரு நபர் அந்த வீட்டுக்குள்ள வர போறாங்க. அவங்க யாரையோ ஒருத்தவங்களை அட்டாக் பண்ண போறாங்க. அந்த நபர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த நபர் அந்த கதவு வழியா வந்துட்டா இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும். அவங்கள தடுக்கிறதுக்காக தான் இப்போதைக்கு நாங்க அந்த கதவை மூடி வச்சிருக்கோம். அந்த நபர் வரலன்ற விஷயம் எங்களுக்கு தெளிவான பிறகுதான் அந்த கதவை திறந்து உங்களை உள்ள கூப்பிடுவோம். அது வரைக்கும் நீங்க அந்த நபர்கிட்ட இருந்து சேஃபா இருந்துக்கோங்கன்னு சொல்ல அந்த நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, எப்படி இருப்பான், ஆனா அப்ப என்னன்னு கேட்க அது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அதை பத்தின எந்த தகவலும் எங்களுக்கும் தெரியல, நீங்க சேஃபா இருந்துக்கோங்க. நீங்க சேஃபா ஆன பிறகு நாங்க அந்த கதவை திறக்கிறோம் போது தம்பி உங்களை நான் எதை வச்சு நம்புறது அப்படின்னு கேட்க என்ன நம்புங்க, கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் சரியான பிறகு நாங்களே உங்களை உள்ள விடுறோம். ஆனா தப்பான முடிவு எதுவுமே எடுத்துறாதீங்க, அது உங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்றத சொல்லி அந்த ஆடியோ கட் ஆகுது. இப்ப அக்கா இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போக தம்பியும் ஏன்னா பைத்தியமா, இங்கிருந்து நம்ம தப்பிக்க முடியாது, உனக்கு தெரியும்ல, அங்க இருக்கிற அந்த கல்லை தாண்டா ரத்தம் வாந்தி எடுத்து நம்ம இறந்துருவோம், இங்க நம்ம தூரமா நடந்து போக முடியாது, நம்மளுக்கு வண்டி எதுவுமே இல்லை, இங்க நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல அவங்க அக்கா பயங்கரமா கோவப்படுறாங்க. சரி ஓகே, நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம், வெளியே தினமும் காவலுக்கு நிக்கலாம், யாராவது உள்ள வராங்கன்னா நம்ம அவங்களை அட்டாக் பண்ணலாம், எனக்கு என் பொண்ணோட வாழணும், நான் இல்லாம அவ தனியா வாழ நான் விரும்பல, இப்போ நீ நான் 2 பேர் இருக்கோம், நம்ம இந்த வீட்டுல மாட்டிக்கிட்டோம், எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இரும்பு பாக்ஸை எங்களுக்கு 2 கன்னு வேணும் அப்படின்னு சொல்ல அந்த கன்னும் அங்க வருது. உடனே அதை 2 இடத்துல சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் வெளியே வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, யாருமே வரல. அப்படியே கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கு. அவங்க தம்பி வீட்டுக்குள்ளேயே ரொம்ப டிப்ரெஷனா ஆயிட்டு இருக்கா, நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமேனு. அக்கா அவங்க தம்பிக்கு தேவையான உணவு எல்லாமே ரூம் கிட்ட போய் கொடுத்துட்டு வராங்க. அப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. இப்ப அவங்க தம்பி அவங்க அக்காவை தேடி வரான். அப்ப அவங்க அக்கா அந்த வீட்டை பத்தி சில விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்னன்னா இந்த வீட்டுல இருக்கிற போட்டோஸ் யாருமே இந்த வீட்டோட
சொந்தக்காரங்க இல்ல. இந்த வீட்டோட செட்டப்காக தான் இத ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. 2வது நம்ம டைம் லூப்ல மாட்டிக்கிட்டோம்னா, நம்ம டைம் ஒரு நாள் மாற 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 சில விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா எனக்கு என்னவோ இது ஒரே டைம் ஒரே பீரியட்லயே ஸ்டக் ஆகி நிக்குது. அடுத்தடுத்த நாள் அது மூவ் ஆகல. நம்ம தான் டேட்ட கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் இவங்க இத ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்ட தம்பி, இதனால என்ன தப்பிக்க போறோம்? தப்பிக்க வேற ஏதாவது வழி பார்க்க சொன்னா நீ இத சொல்லிட்டு இருக்க. ஏதோ இந்த விஷயத்தினால நம்ம வேற ஏதாவது ஒரு விஷயத்த யோசிப்போம்ல அப்படின்னும் போது, என்ன யோசிக்க போற? நம்ம மாட்டிக்கிட்டோம். உன்னை நாங்க போய் கூட்டிட்டு வந்தோம் பாரு. நடந்தது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ மட்டும் பிரச்சனையில ஆரம்பத்திலே மாட்டாம இருந்தானா உன்னை காப்பாத்தணும்னு சொல்லி நான் அந்த பொண்ணுகிட்ட இந்த வீடு வேணும்னு கேட்டு வந்திருக்க மாட்டேன்னும் போது, உன்னை யார எனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா? நான் உன்கிட்ட கேட்டேனான்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே இருக்க. இப்ப சரி, நம்ம எப்படியாவது அந்த டோருக்குள்ள 3வது நபர் போகாம இருக்க தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தனித்தனியா வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் தம்பி அந்த சர்ச்சுக்கு போயிட்டு நாங்க எப்போ வீட்டுக்கு போவோம்னு கேட்க ரிப்ளே வராது. இப்போ ஒரு நாள் அவங்க அக்கா வெளியே வெயிட் பண்ணிட்டே இருக்க, தூரத்துல யாரோ ஒருத்தங்க அவங்க அக்காவை பத்தி ஹீன் பண்றாங்க. இதை தம்பி பார்த்து எச்சரிக்க 2 பேரும் தப்பிச்சு உள்ள ஓடி போயிடுறாங்க. இப்ப தம்பி, அக்கா நீ அந்த டோர் கிட்ட நில்லு, நான் வெளியே போய் அங்க இருக்கிற கன் எடுத்து அவனை அட்டாக் பண்றேன். அவன் இந்த டோருக்குள்ள போக கூடாது, போனா நம்ம இங்கே ஸ்டக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு அப்படியே ஷூட் பண்ணிட்டே போக, இப்ப அந்த நபர் அவங்க தம்பிக்கு பின்னாடி நிக்க, இப்ப கன் சத்தம் கேக்குது. இப்ப அக்காவும் தம்பி இன்னும் வரலன்னு வெளியே போய் பார்த்தா அந்த நபர் அவங்க தம்பியை அடிச்சு போட்டு பக்கத்துல ஒரு ரேடியோ வச்சிருப்பாங்க. அதுல அவங்க அவங்க அம்மா அவங்க அக்காக்காக பிளே பண்ண அந்த மியூசிக் கேட்டுட்டே இருக்கும். யார் இந்த லேடி, இதுக்கு இந்த மியூசிக்க பிளே பண்றா? அதுவும் இந்த மியூசிக் எனக்கு மட்டும் தானே தெரியும்னு சொல்லிட்டு தம்பியை காப்பாத்தலாம் ஷூட் பண்ணா அந்த லேடி ஹீரோயினை போட்டு ஷூட் பண்ண கையில அடிபட்டு அவங்க வீட்டுக்குள்ள பயந்து ஒளிஞ்சுப்பாங்க. இப்ப வேகமா அவங்க அந்த டோர் கிட்ட வந்து அந்த டோரோட கதை உடைக்க, நீ உடைக்க கூடாது, உடைச்சா நீங்க இங்க மாட்டிப்பீங்கன்னு அந்த போர்டு வந்துகிட்டே இருக்கும். உடைக்க இப்ப அந்த இரும்பு பெட்டி அங்க வருது. அதுல இருக்கிற ஆடியோ எடுத்து நான் இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்ல, நீ இந்த கதவை உடைச்சன்னா நீயும் தம்பியும் இந்த இடத்துலயே செத்துருவீங்க அந்த ஆடியோல கேட்கும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த கதவை நான் உடைக்கத்தான் போறேன். அது மட்டும் இல்லாம வெளியே அந்த லேடி மியூசிக் பிளே பண்ணது எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பாட்டு. அது எப்படி அந்த லேடிக்கு பிளே பண்ணா? ஒருவேளை அவ என்னோட அம்மாவா அப்படின்னு கேட்க, அவங்க உன்னோட அம்மா இல்ல, அது எங்களுக்கு உறுதியா தெரியும். அப்ப அது வேற யாரு? அது யாருன்னு எங்களால சொல்ல முடியாது. மத்த தகவலும் எங்களால உனக்கு சொல்ல முடியாது. அப்படி சொன்னா உனக்கும் உன் தம்பிக்கும் கண்டிப்பா அது ஆபத்தா வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, இங்க அவங்க தம்பி உயிரோட தான் இருப்பான். அந்த லேடி அவங்க தம்பிய சர்ச்சை கிட்ட கூட்டிட்டு வந்து அங்க இருக்கிற அந்த பெட்டியில இருக்கிற ஆடியோவை பிளே பண்ண ட்ரை பண்ணும். அவங்க தம்பியும் கண்ணை திறந்து அங்க ஆணியில கயிறை கட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்க, அந்த வீடியோ நோட்ல ஹாய், நான் அந்த டோர் வழியா எஸ்கேப் ஆகணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் போது நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணும், நீ எதுக்கு அந்த டோர் வழியா போகணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்க, இதை கண்டுபிடிச்சவங்க என்னோட ஃபேமிலியை அடிச்சுட்டாங்க, அவனை போய் நான் பழி வாங்கணும், அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்ல, உன்னால பேச முடியாதுன்றத தம்பி கேட்பாரு. அது ஒரு பெரிய கதை, அதை இப்ப என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இப்ப இந்த ஆடியோ எடுத்துட்டு வந்து ஹலோ சொல்லுன்னும் போது தம்பியோ ஹலோன்றத சொல்றாரு. அதே நேரம் இங்க அக்காவும் ஆடியோல பேசிட்டே இருக்கும்போது அந்த ஆடியோல இருக்கிற நபர்களும் உங்க கூட சண்டை போட்ட அந்த லேடி யாரு, எப்படி இருந்தாங்க, அவங்கள பத்தி தகவலை நீ எனக்கு சொன்னேன்னா அந்த லேடி உங்க அம்மா இல்லைன்றதுக்கான டீட்டெயில நான் உனக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. இப்போ தம்பி ஹலோன்னு பேசினாலும் உன் தம்பி லைன்ல வரான், உயிரோட தான் இருக்கான், அவன் சர்ச்சில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, சரி நான் இப்ப அவனை பாக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ கன் எடுத்துட்டு அக்கா கீழே போறாங்க. இப்ப தம்பியும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கயிறை கட் பண்ண, இப்ப அவங்க அக்கா அந்த சர்ச்சுக்கு வெளியே நின்று கன்னை ரெடியா ஷூட் பண்ணலான்னு வைக்க, அந்த லேடிக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க ஷூட் பண்ண 2 பேரும் மாத்தி ஷூட் பண்ணும்போது அந்த லேடி இதான் சான்சஸ் சொல்லி அந்த வீட்டுக்குள்ள வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க ஓட இங்க தம்பியும் அக்காவும் அவங்களை அட்டாக் பண்ண போறாங்க. அப்ப அவங்க அக்கா அந்த லேடியை பிடிச்சு மேல போகாம தடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்க, இப்ப அவங்களுக்கு ஒரு பக்கம் இது கண்டிப்பா அம்மாவா தான் இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம பாட்டு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி உன்னோட முகத்தை பார்க்கணும்னு சொல்லி அவங்களோட மாஸ்க கைட்ட பார்க்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்க, இப்ப அடிச்சு அவங்க மாஸ்க ரிமூவ் பண்றாங்க. அதிர்ச்சியில வரைஞ்சு போறாங்க, ஏன்னா அது அவங்களோட பொண்ணு. இப்ப டக்குன்னு தம்பி வந்த அந்த பொண்ணை ஷூட் பண்ண பார்க்க அக்கா ஷூட் பண்ணாதடான்னு சொல்லி குறுக்குல வந்துடுறாங்க. இதனால அவங்க மேல குண்டடிப்பட்டு அவங்க இறந்துடுறாங்க. அந்த பொண்ணு வேகமா அந்த கது வழியா தப்பிச்சு போயிடுறான். இப்ப தம்பியும் அக்காவை பிடிச்சிட்டு அக்கா உனக்கு ஒன்னாகாதுக்கா, கொஞ்ச நேரம் இரு சரியாயிரும்னு சொல்ல ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. இத பார்த்த தம்பி கதறி கதறி அழுக அந்த கதவை பாக்குறாங்க. 3வது நபர் அந்த கது வழியா போனனால அந்த கதவை உடஞ்சு செதறுது. இப்போ இவரால அந்த கது வழியா தப்பிக்க முடியாது. அந்த ரேடியோல போய் என்னோட அக்கா இறந்து
வந்துட்டா அந்த 3வது நபர் அந்த கதவு வழியா போயிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்க, அந்த பண பேக் எடுத்துட்டு இந்த இடத்துல வெயிட் பண்ணு. நாங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்ல, என் அக்கா என் கூட வருவாளான்னு கேட்க, அவங்கள புதைச்சிருன்னு சொல்ல அவரும் புதைச்சிடுறாரு. இப்போ பணம் பெட்டி எடுத்துட்டு அவங்க உள்ள வர இவங்களுக்கு முன்னாடி தூரத்துல 2 பேரும் நின்னு தம்பி கிட்ட பேசுவாங்க. தம்பியை பார்த்தவங்களும் எங்களோட முகத்தை பார்க்காத, திரும்ப நாங்க கேக்குற கேள்விக்கு பதில சொல்லு அப்படின்னு சொல்ல, அந்த 3வது நபர் யாரு, பையனா பொண்ணா, ஐட்டா குள்ளமா, முகத்தை பாத்தியா, ஏதாவது அடையாளம் தெரியுமான்னு கேட்க, எனக்கு எந்த அடையாளமும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்ல, நாங்க தப்பு பண்ணிட்டோம், உன்னை எடுத்திருக்க கூடாது, இப்போ எங்களோட ரிசர்ச் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, சரி இப்ப நான் உன்னோட வாழ்க்கைக்கே கூட்டிட்டு போயிடுறேன், அங்க உன்னோட வாழ்க்கையை நீ வாழலாம் அப்படின்னு சொல்ல, என்னோட அக்கா அவதான் செத்துட்டாளே, அவளால திரும்பவும் வர முடியாதுன்னு சொல்ல, நீங்க ஏன் இதை பண்றீங்க, அதுவும் ஏன் எனக்கு பண்றீங்கன்னும் போது, இங்க பாரு, நாங்க ஒன்னும் உன்னதான் வச்சு இந்த ரிசர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்ல, நீ தப்பான பிளேஸுக்கு தப்பான நேரத்துல வந்துட்ட, அதனால இதுக்குள்ள நீ சிக்கிக்கிட்ட, எங்களுக்கு இதோட எண்ட்ல நல்ல ரிசல்ட் வரணும்னு நாங்க முயற்சி பண்ணோம், ஆனா நீ பண்ண சில தவறான விஷயத்தினால எங்களோட ரிசல்ட் தப்பா வந்துருச்சு, இதை நாங்க திரும்பவும் சரி பண்ணணும், அதனால நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்ல, இப்ப தம்பி யோசிக்கிறாரு, எனக்கு இன்னும் ஒரே சான்ஸ் தாங்க, இந்த வாட்டி என்னோட அக்காவும் நானும் அந்த இடத்துக்கு போறோம், நாங்க பண்ண தப்ப சரி பண்ணிக்கிறோம், உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட ரிசல்ட்டை நாங்க கொடுக்குறோம், இதனால என் அக்கா என் கூட உயிரோட இருப்பா தானே அப்படி கேட்க, உங்க அக்காவும் கூட உயிரோட இருப்பாதா, ஆனா நீங்க திரும்ப அந்த தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நாங்க எப்படி நம்புறதுன்னும் போது, எனக்கு இந்த ஒரு வாட்டி சான்ஸ் தாங்க, கண்டிப்பா இந்த வாட்டி எந்த ஒரு தப்பும் நடக்காம நான் எல்லாத்தையும் கரெக்டா பண்றேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் இப்போ உன்னோட பிரசன்ட்டுக்கு அனுப்புறேன், அங்க உன்ன மாதிரியே கரண்ட்ல இருக்கிறவன நீ கொலை பண்ணிட்டு உன் அக்காக்காக அந்த கடையில வெயிட் பண்ணு, உன் அக்கா வருவா, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியும்ல, அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்ல, இப்ப தம்பி வேகமா ஓடி போறாரு. பார்த்தா அந்த இடத்துல கரண்ட்ல இருக்கிற கேரக்டரான தம்பி பணம் எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணிட்டே இருக்க, அவர் அடிச்சு போட்டு அந்த பணப்பையை எடுத்துட்டு அந்த கடையில அக்காக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரை பார்த்த அந்த கடையில இருக்கிற லேடி கொஞ்சம் வினோதமா பாக்குறாங்க. இந்த விஷயத்த ப்ளே பண்ண அந்த 2 பேர்ல ஒருத்தாங்க, இந்த வாட்டியும் வந்து முடிச்சிருவான்னு நீ நினைக்கிற, அவன் நம்புறானே, இங்க அவங்க அக்காவும் தம்பியை தேடி வராங்க. அவங்களும் கண்ணை வச்சுட்டு, இந்த பேக் உனக்கு எப்படி கிடைச்சது, இந்த பேக்கை வச்சோன்னா நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்க, அவன் கதை முடிஞ்சிருச்சு, ஏன் அவனை கொன்ன அப்படின்னு கேட்க, ஏன்னா நீ உயிரோட இருக்கணும், நான் இதை பல வாட்டி பண்ணி டயர்ட் ஆயிட்டேன், திரும்பவும் உன்னை சாகடிக்க நான் விரும்பல, இந்த பண பேக்கை எடுத்துட்டு உன் பொண்ணு கிட்ட ஓடிப்போ, இங்க இருந்து தப்பிச்சிரு. இப்ப காமிக்கிறாங்க தம்பி ரொம்ப வயசானவரா இருப்பாரு, இந்த லூப்ல அவரு பல வாட்டி மாட்டி 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 அவங்க அக்காவை காப்பாத்த முடியும்னு சொல்லி பல முயற்சி பண்ணிருப்பாரு. ஆனா அந்த டைம் லைன்ல இருக்கிற விஷயங்கள் திரும்ப அவங்களுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப அவங்க அக்காவை பார்த்தவங்க தம்பியும், தயவு செஞ்சு இந்த வாட்டி என்ன முடிச்சிரு, அப்படி நான் இறந்தாதான் நீ உயிரோட இருப்ப அப்படின்னு சொல்ல, அவங்க அக்கா தம்பி டக்குன்னு கத்தவும் பயத்துல அவங்க அக்கா ஷூட் பண்றாங்க. அந்த கடையில இருந்த பொண்ணு வேகமா ஓடி போக அக்காவும் அந்த இடத்த விட்டு ஓடி போறா. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சர்டின்ஸ் மக்களே படம் வித்தியாசமா இருந்ததுல, தம்பி எப்பெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள போறாரோ ஒரு பழைய விஷயத்த மறந்துடுறாரு, புதுசு போல அவரோட தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, அதனாலதான் எல்லாவற்றும் ஒரே தவிர திரும்ப பண்ணிட்டே இருக்காரு. இப்படி அக்காவும் தம்பியும் மாட்டிட்ட பிறகு பொண்ணும் அம்மாவை காப்பாத்தான்னு சொல்லி அந்த லூப்குள்ள வர, ஆனா அந்த பொண்ணு கண்ணுக்கு இவங்க 2 பேரும் ரொம்ப வயசானவங்களா கூட தெரிஞ்சிருக்கலாம், அதனாலதான் தன்னோட அம்மாவோட முகத்தில் அடையாளம் தெரியாம அவ இதுல இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அவங்க அம்மா சாவறதுக்கு அவளே ஒரு காரணமா இருந்திருப்பா. சோ இந்த படம் ரொம்ப வித்தியாசமா இருந்ததுல உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.